வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தல சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ விஸ்வாசம் படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அஜித் சார் பார்த்தீங்கன்னா அடுத்ததா அவர் நடிக்க போற தலம் 19 படத்தோட ஷூட்டிங் வேலைகளை எல்லாமே எப்போ துவங்க போறாங்க, அப்புறம் அந்த ஷூட்டிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர் மொத்தம் எத்தனை ஷெட்யூல்ல அவர் கலந்துக்க போறாரு, அப்படி கலந்துக்க போற அந்த ஷெட்யூல்ல அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை நாட்கள் ஷூட்டிங்ல இடம் பெறுவாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த விவரங்கள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு முன்னதாகவே தெரிவிச்சிருந்த இந்த தலம் 19 படத்தோட ஷூட்டிங் துவங்கும் வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்ல இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டில இப்போ மும்முரமா நடந்துகிட்டு இருக்கான். இப்படி இருக்க இப்போ இந்த தலம் 19 படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே ஹைதராபாத்ல வர திங்கட்கிழமைகள் இருந்து துவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த தலம் 19 படத்தில் அவர் நடிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறதால அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரே ஒரு ஷெட்யூல்டு மட்டும்தான் இந்த தலம் 19 படத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கான். அந்த ஒரே ஒரு ஷெட்யூல்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமோ இல்லை அதுக்கும் குறைவாக தான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் இந்த தலம் 19 படத்தில் அவர் நடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தலம் 19 படக்குழுவினர்கள் கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தலம் 19 திரைப்படம் வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தலம் 19 படத்தில் பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பாலா அவங்க நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இதுக்கு முன்னதாகவே வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கிற சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வித்யா பாலா நான் ரீமேக் படத்துலலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க தெரிவித்து தலம் 19 படத்துல இருந்து அவங்க விலகியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவியின் கணவர் பார்த்தீங்கன்னா அவர் வித்யா பாலா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டது மூலியமா இப்போ இந்த தலம் 19 படத்தில் அவங்க நடிக்க சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் பார்த்தோன்னா இப்போ வெளியாகி இருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட அப்டேட்டுகள் மட்டுமே தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த நிலையில் இப்போ அதற்கு நடுவில் இப்போ தலம் 19 படத்தை பற்றி இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த முக்கியமான அப்டேட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.